கோமாளி படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லெட்டர்ஸ்க்கு இடையில வருஷத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ரவி வந்து 16 வருஷம் கோமால இருந்திருப்பாரு. இந்த படத்துல முழுக்க முழுக்க ஓல்டுல இருந்து மாடர்ன் லைஃப்க்கு நம்ம எப்படி சேஞ்ச் ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் டைட்டில்ல 90ஸ் காலகட்டத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய டைட்டிலோடைய ஃபாண்ட் பார்த்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் ஸ்டைல்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டைட்டில்ல 2 கலர் குடுத்திருப்பாங்க. ஒண்ணு ப்ளூ கலர், இன்னொன்னு ரெட் கலரு. சிவப்பு கலர் வந்து 90ஸ குறிக்கக்கூடியது. கடந்த காலத்தோடைய ஏக்கம், அப்பாவித்தனம் மாதிரி ரவியோட கேரக்டர டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் வந்து 2016 குறிக்கக்கூடியது. என்னதான் டைம் டிராவல் ஆனாலும், நமக்குள்ள எமோஷனல் மட்டும் இன்னும் மாறாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்துல எத பத்தி பேசியிருக்கிறாங்களோ, அதையே படத்தோட டைட்டில்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரவி மோகன் நடிச்ச கோமாளி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ரவி மோகன் ரவிங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. 90ஸ் காலகட்டத்துல காம்லானுக்கு கப்பு வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த சீன்ல ரவியோட அம்மா வந்து காம்லான் கொண்டு வந்து குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கப்பு இந்த டிவி மேல இருக்கிறதையும் பார்க்க முடியும். ரவியும் மணியும் நிக்கிதாவுடைய வீட்டுக்கு வெளியில நிப்பாங்க. அப்ப எப்படி நிக்கிதா வீட்ட கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சொல்லி, வீட்டோடைய ஃபோன் நம்பர வந்து ஸ்கூல் அட்டெண்டன்ஸ்ல இருந்து எடுத்தேன். நம்பர வச்சு தான் ஃபோன் புக் மூலமா அட்ரஸ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப பேக்ரவுண்ட்ல காதல் மன்னன் சாங் ப்ளே ஆகும். அந்த பாட்ட கனெக்ட் பண்ற விதமா அந்த ஆட்டோல காதல் மன்னன்ங்கிற போஸ்டர் ஒட்டியிருக்கும். ஒரு அட்ரஸ மேப் போட்டு போவாங்க. மேப் வந்து சுத்தி சுத்தி சுடுகாட்டுக்கு கொண்டு போய் விடும். அப்ப ரவி வந்து ஆட்டோ டிரைவர் கிட்ட தான் அட்ரஸ் கேட்பாரு. பாட்ஷா படத்துல ஆட்டோக்காரன் சாங் வந்து ப்ளே ஆகும். அந்த பாட்ட கனெக்ட் பண்ற விதமா அவருடைய ஆட்டோல வந்து ரஜினி ஃபேன்ங்கிற மாதிரி ரஜினி போட்டோவை ஒட்டி வச்சிருப்பாங்க. 90ஸ் காலகட்டத்தோடைய பிளாஷ்பேக் போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வீடுமே வந்து பழைய வீடு, தனித்தனியா வீடு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2016ல ரவி வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்க்கும்போது, இவ்வளவு வீடு ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்த உடனே ஃபர்ஸ்ட் வீட்ட தான் பார்ப்பாரு. சோ வீடு வந்து நிறைய வீடுகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2000ல இருந்து 2016க்குள்ள நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடு மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ரவி வந்து நிக்கிதாவுக்கு கால் பண்ணும்போது வாரம் கால் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா பேக்ரவுண்ட்ல படங்களை வாரம் சேஞ்ச் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரவியோடைய ஸ்கூல்ல வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும். அப்ப ரவி வந்து பாத்தீங்கன்னா, நிகிதா கிட்ட நான் வந்து இந்த சிலை எப்படி செய்யறது அப்படிங்கிற மாதிரி கத்துக் கொடுக்க போறேன்னு சொல்லுவாரு. சிலை செய்யறது தான் வந்து இவருடைய ப்ராஜெக்டா இருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா ரவியும் மணியும் நின்னுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு ப்ளூ கலர் சார்ட்ல ஹவ் டு டூ டோக்ரா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் போட்டோஸும் ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ருவா நோட் வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுல வந்து காந்தியோடைய போட்டோ மட்டும் இருக்காது. காந்தி அப்படியே நடந்து போற மாதிரி ஒரு ஆர்ட் மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த பிக்சரை கனெக்ட் பண்ற விதமா தான் ஒரு சாங்ல கூட ருவா நோட்ல உத்து பார்த்தேன் காந்தியத்தன் காணோம் அப்படின்னு ஒரு லைன் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரவி வந்து மணி கிட்ட நான் வந்து 31 டிசம்பர் அன்னைக்கு நிக்கிதாக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவளை நான் வந்து சோனா பேக்கரி பக்கத்துல வர சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. லவ் ப்ரொபோஸ் பண்றதுக்காண்டி ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பாரு ரவி. அப்ப நிக்கிதாக்கு தான் ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அந்த பஜ்ஜி கடைக்கு லாங் ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பஜ்ஜி கடைக்கு 2 கடை தள்ளி தான் இந்த சோனா ஸ்வீட் ஸ்டால் இருக்கும். ஸோ இந்த கடைய தான் வந்து சோனா பேக்கரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. 16 வருஷம் கோமால இருந்துட்டு ரவி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அழுதுகிட்டே அம்மா கிட்ட ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா இவருக்கு பின்னாடி இருக்கிற சவத்துல பாத்தீங்கன்னா பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு இவருக்கு ஆறுதல் சொல்ற விதமா ஒரு போஸ்டர் ஒட்டி வச்சிருப்பாங்க. ரவி வந்து நிக்கிதாவுக்கு அந்த சிலையை கொடுக்க போலாம் அப்படின்னு நினைப்பாரு. அப்ப அந்த சிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாக் மேலதான் வச்சிருப்பாங்க. அந்த கிளாக்கோட டைம் பாத்தீங்க அப்படின்னா 7:30 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி அந்த கிளாக் வந்து ஓடுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ரவிக்கு இங்க இருந்துதான் வந்து 7:30 ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ராஜபாளையம் நாயெல்லாம் அழிஞ்சு போகுதான்னு சொல்லி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. பிளாஷ்பேக் போர்ஷன்ல பார்த்தோம்னா இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு குட்டி நாய் வளர்ப்பாரு. ரவி வந்து ஸ்கூலுக்கு படிக்கும்போது இந்த நாய் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அது வந்து ராஜபாளையம் நாயா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸா தான் ராஜபாளையம் நாயெல்லாம் அழிஞ்சு போகுதான்னு ஆச்சரியமா கேட்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தர்மராஜ் கிட்ட இருக்கிற தன்னுடைய சிலை வந்து எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி ரவி வந்து பிளான் போட்டு தர்மராஜோடைய வீட்டுக்கே வந்திருப்பாரு. அப்ப அவங்க தர்மராஜோடைய ஒய்ஃபுக்கு பிரெக்னன்ட் வலி வந்துரும்.
ரவி வந்து அந்த பிரெக்னன்ட் லேடிய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆட்டோல கூட்டிட்டு போவாரு. அந்த ஆட்டோ வந்து ஒரு கட்டத்துல ஸ்ட்ரக் ஆயி நின்றும். அந்த ஆட்டோல பார்த்தீங்க அப்படின்னா, சிவனுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கும். ஒரு ஆட்டோல கூட்டிட்டு போவாங்க. அப்பயும் அந்த ஆட்டோல வந்து பார்த்தீங்கன்னா, சிலுவ படம் ஒட்டியிருக்கும். என்னதான் வந்து டெக்னாலஜி நமக்குள்ள வந்தாலும், ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா, மக்கள் எல்லாருமே ஜாதி, மொழி, மதம் எதுவுமே பார்க்காம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உதவி செய்வோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய எமோஷனல் சீனா அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. இந்து மதமா இருக்கட்டும், முஸ்லீம் மதமா இருக்கட்டும், கிறிஸ்டியன்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பிரெக்னன்ட் லேடிய வந்து ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும், பஞ்சாப்காரு, அதர் ஸ்டேட்ல இருந்து கூட ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரவி வந்து அந்த லேடிய கைய புடிச்சுக்கிட்டு தைரியம் குடுக்குற மாதிரி ஆறுதல் சொல்லுவாரு. "உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி தைரியம் குடுப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல அவங்க அம்மா வந்து ரவி வந்து சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லிக் குடுக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீன்லயுமே பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல மழை வரும். கிளைமாக்ஸ்லயும் மழை வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரவிக்கு கோமா ஸ்டேஜ்ல இருந்து திரும்ப நினைவுக்கு வரும்போது, மணி வந்து டிவிய ஆன் பண்ணி காமிப்பாரு. அப்ப அரசியலுக்கு வருவேன்ங்கிற மாதிரி ரஜினி பேசுறத தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. அத ஒரு சில காரணத்தினால அந்த சீன தூக்கிட்டு வேற யாரோ ஒருத்தவங்க வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த சீன தூக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் அந்த நியூஸ்ல வந்து கோமாளி படத்துல இருந்து ரஜினி காட்சி நீக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரவியோடைய அப்பா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரவிக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்கு வந்திருப்பாரு. ஸ்கூல் ஃபார்ம்ல அவருடைய கேஸ்ட், ரிலிஜியன் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலுடைய மேம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்து பையன்கிட்ட கேஸ்ட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். குழந்தைகளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தான் கத்துத்தர்றோம். என் பையனுக்கு இது எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. இத கனெக்ட் பண்ற விதமா தான் இவருடைய வீட்ல வந்து இந்த ஒரு பிரேம்ல பெரியாருடைய போட்டோ இருக்கும். டிவிக்கு மேல பாரதியாருடைய பொம்மை இருக்கும். பாரதியார் வந்து "ஜாதிகள் இல்லையடி பாப்பா" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால இவர போலவே வந்து தன்னுடைய மகனுக்கும் நோ காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வளர்ப்பாரு. ரவியுடைய அப்பா தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவி கிட்ட இந்த சிலைய குடுப்பாரு. இதே இது இந்த கிளைமாக்ஸ்ல வந்து சிலைய காப்பாத்தி அவங்க அப்பா கிட்டயே போட்டோக்கு முன்னாடி வைப்பாரு. அதாவது அவங்க அப்பா கிட்டயே திரும்ப கொடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. யோகி பாபு மணிங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. ரவியும் மணியும் நிக்கிதா வீட்டுக்கு வெளியில் நின்னுகிட்டு இருப்பாங்க. மணியோடைய கையில வந்து ஒரு ப்ளூ கலர் பைனாகுலர் இருக்கும். 90ஸ் கிட்ஸ் அப்படிங்கிறத அன்னைக்கு காலகட்டத்துல எதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சோ, அதெல்லாம் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதுல இந்த பைனாகுலர ரவி வீட்ல பார்க்க முடியும். இந்த ஒரு சீன்ல மட்டும் தான் யோகி பாபுவோடைய பேரு மணி அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாவே இவர "வா மச்சான், போ மச்சான்" அப்படிங்கிற மாதிரி தான் ரவி வந்து கூப்பிடுவாரு. மணியோடைய பசங்க வந்து ஒரு ரூம்ல வந்து பப்ஜி விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. உடனே பசங்க கத்துற சத்தம் கேட்டு ரவி உள்ளக்க ஓடி போய் பார்ப்பாரு. அந்த பசங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வால்ல வந்து டிராயிங் இருக்கும். ஒரு பெட் மாரி வரைஞ்சு மாமான்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவர் எப்படி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பசங்க வந்து வரைஞ்சு வச்சிருப்பாங்க. கோமாளி படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோல் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தக்லைக் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. கோமாளி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.